Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுவதை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தால். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் இன் இட் as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. வசனம் 1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் and the word of the Lord come unto me saying. வசனம் 2. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், So son of the man set thy face toward the mountains of the Israel and prophesy against them. வசனம் 3. இஸ்ரவேலின் பர்வதங்களே, கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி, இதோ உங்கள் மேல் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உங்கள் மேடைகளையும் அழித்து போடுவேன். And say, Hey the mountains of the Israel, hear the words of the Lord God. Thus said the Lord God to the mountains, and to the hills, to the rivers, and to the valley, behold, I will and bring a sword upon you, and I will and destroy your the high place. வசனம் 4. உங்கள் பலிப்பிடங்களையும் பாழாக்கட்டும், உங்கள் சிலைகளையும் தகர்க்கப்படும், உங்கள் கொலை உண்கிறவர்களையும் உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்னாக விழப்பண்ணுவேன். And you are the altars shall be and desolate, and you are the image shall and be and broken, and I will and cast down your selling man and before you are the idols. வசனம் 5. நான் இஸ்ரவேலின் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி
உங்கள் பலிப்பிடங்களை சுற்றிலும் உங்களை எலும்புகளையும் சிதற பண்ணுவேன். And I will and lay the dead crosses of the children of the Israel before their idols, and I will and scatter your the bones around about your the altars. வசனம் 6. உங்கள் பலிப்படங்களை நிர்மூலமும் பாழுமாக்கும்படிக்கு உங்கள் நரகலான விக்கிரங்கள் தாக்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் விட்டுண்டு உங்கள் கிரியைகள் உழைந்து போகும்படிக்கும் உங்களுடைய சகல வஸ்திரங்களின் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் பாலும் மாகும். In all your the dwelling place the cities shall and be laid waste, and the high place shall and be desolate, that your the altars may be and laid wasted, and the made and desolate, and your the idols may be and broken and cursed, and your the image may be cut down, and your the works might be abolished. வசனம் 7. கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவிலே விழுவார்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். And they shall and fall in the midst of your, and your shall and can know that I am the Lord. வசனம் 8. நீங்கள் தேசங்களிலே சிதற அடிக்கப்படும் பொழுது புற ஜாதிகளுக்குள்ளே பட்டயத்திற்கு தப்புவரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன். Yet I will and live and remain, that he may have the some that I shall and escape the spot among the nation, when he shall and be scattered throughout the countries. வசனம் 9. என்னை விட்டு சேராம போகிற இருதயத்தை குறித்து தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சேராம போகிற தங்கள் கண்களை குறித்தும் மடிவானன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தங்கள் சிறைப்படி பிட்டு இருக்கும் புற ஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவறுப்புகளினாலும் தங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தமும் தங்களை வெறுத்து, and they that an escape of yours shall and remember here among the nations which are, they shall and be carried captives, because I am the broken with their verses heart, which and hate and departed from me, and with their eyes which go worshiping after their idols, and they shall and let remove themselves for the evil which they and have the committed in the all their abominations. வசனம் 10. இந்த தீங்குகளை எல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணினனும் என்று கர்த்தராகிய என் விருதாவாய் சொன்னதில்லை என்றும் அறிந்து கொள்வார்கள் என்று. And they shall know that I am the Lord, and that I have not said in vain, that I will do this evil unto them. வசனம் 11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறதும் என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் கால்கள் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவறுப்புகள் நிமித்தமும் ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். Thou said the Lord God smite with thine hands and stump with your foot, and they and say, alas for all the evil abominations of the house of the Israel, for they shall fall by the sword, by the famine, and by the pestilence. வசனம் 12. தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயினாலும் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தாலே விழுவான். மீதியாயிருந்து குற்றகை போடப்பட்டவன் பஞ்சத்தல் சாவான். அப்படியே அவர்கள் உன் உக்கிரத்தை தீர்த்து கொள்வான். He that is of the day have this and pestilence, and that is a near shall and fall by the sword, and he that and remaineth, and his son besieged shall and die by the famine. Those will and I will accomplish my fury upon them. வசனம் 13. அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் தூர வாசனையான தூபத்தையும் காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும்
தாழ்ந்து இருக்கிற சகல கர்வேலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிப்பிடங்களையும் சுற்றிலும் அவர்களில் கொலை உண்டவர்கள் கிடக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். Then shall and he can know that I am the Lord, when there and shall in man shall and be among their idols around about their altar up and every high hill, in all the tops of the mountains, and under every green tree, and under every thick oaks, the place where they did offer sweet savor to the all their idols. வசனம் 14. நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வஸ்தலங்களும் உள்ள தேசத்தையும் அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். So will and stretch out my hands upon them and make their land desolate, yea, more than desolate, than wilderness toward desolate in their inhabitants, and they shall know that I am the Lord. சகோதரி, ஜான் அவளை மணக்க முடியாது. யார்? ஜான் தயங்கினான். அவன் முகத்தில் ஒரு வெட்கக்கேடான வெளிப்பாடு பரவியது. எம்மா கிரேஸ் போன்றேஜர். அந்த எம்மா கிரேஸ். ரியான் தன் வார்த்தைகளை அளவோடு வைத்திருந்தான், ஆனால் அது எளிதல்ல. ஜான் தலையசைத்தான். ஆமா, அது சரி. ரியானின் நுரையீரலில் காற்று பிடிபட்டது. பின்னர் அவனது இதய துடிப்பு ஒரு காட்டுத்தனமான வேகத்தில் அதிகரித்தது. ஜாய்ஸ் குதித்து பின்னர் மேசையைச் சுற்றி ஓடி ஜானை அணைத்து கொண்டான். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். நீங்களும் எம்மா கிரேஸும் இந்த சாலையில் செல்வதாக உணர்ந்தேன். நீங்கள் எப்போது திருமணத்தை முன்மொழிந்தீர்கள்? கிறிஸ்துமஸ் எவ்வளவு நெருக்கமாக இருக்கும்? ஜாய்ஸின் கேள்விகளும் ஜானின் பதில்களும் பின்னணி இரைச்சலாக மாறியபோது ரியான் லோரெனின் நினைவுகளில் மூழ்கி இருப்பதை கண்டான். அவளுடைய அழகான உமிழும் சிவப்பு முடி, அவளுடைய இளஞ்சிவப்பு உதடுகள், அவளுடைய ஆழமான பழுப்பு நிற கண்கள், அவளுடைய நீண்ட கழுத்து, அவள் தனது நகைச்சுவைகளில் ஒன்றை பார்த்து சிரிப்பதையும் அவளை துரத்தும் போது ஓடிவிடுவதையும் அவனால் இன்னும் கற்பனை செய்ய முடிந்தது. லோரீன் அவரது வாழ்க்கையின் காதலியாக இருந்தார். அவர் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்த பெண் அவர் தங்கள் வீட்டை கட்டவில்லை என்று கூறி அவரிடமிருந்து பிரியும் வரை. பின்னர் அவள் கோபமாக வேறு எந்த வார்த்தையும் சொல்லாமல் அவரை புறக்கணித்துவிட்டு தனது பண்ணை வீட்டிற்குள் நுழைந்தாள். அவளை தன்னிடம் பேச வைக்க அவன் பல முயற்சிகள் செய்தான். Sister, John couldn't be marrying her. Who? John hesitated as a sheepish expression spread across his face. Emma Grace Bontrager. That Emma Grace. Ryan kept his words measured, but it wasn't easy. John nodded. Yeah, that's right. The air in Ryan's lungs seized, and then his heartbeat sped into a wild gallop. Joyce jumped up, then raced around the table and hugged John. I'm so excited. I had a feeling you and Emma Grace were heading down this road. When did you propose? How close to Christmas will the wedding be? As Joyce's questions and John's answers became background noise, Ryan found himself drowning in memories of Loreen. Her gorgeous fiery red hair, her rosy lips, her deep brown eyes, her long neck. He could still envision her laughing at one of his jokes and then running away as he chased her. Loreen had been the love of his life, the woman he'd planned to marry, until she broke up with him, citing his not building their house. Then she'd angrily turned her back on him without another word and stalked inside her farmhouse.
his several attempts to get her to talk to him over. எங்கள் தாத்தா சின்ன தாத்தா இறந்துட்டார். இவர் பேர் ஞான குருசாமி நாடார். இவர் பிறந்தது ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, ஆனால் மதுரையை சேர்ந்தது தான் வரும். எங்கள் தாத்தாவுக்கு அடுத்து பிறந்தவர் இவர். காரைக்காலில் இறந்துருக்காரு. நேற்று இறந்துருக்காங்க. இன்னைக்கு டேட்டுக்கு 4 மணிக்கு எடுக்கிறாங்க. அவரோட ஒய்ஃபு பேர் சங்கிலி அம்மா. அவங்களுக்கு 4 பசங்க. 4 பசங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாரு. அவங்களுக்கும் கல்யாணம் இருக்குது பசங்களுக்கும். ஃபஸ்ட்டு பையன் வந்து முருகன். ரெண்டாவது பையன் பேர் சரவணன். 3வது பொண்ணு பேர் வந்து கணேஸ்வரி. 4வது பொண்ணு பேர் வந்து மகாலட்சுமி. இவங்க 4 பேர் மொத்தம். எங்களுக்கு வந்து தயாளுன்ற எங்களுடைய சுபாக்காவோட பையன் ஃபேஸ்புக்கில் அவனுடைய ஸ்டேட்டஸில் போட்டு வச்சுருந்தான். அதில் பார்த்ததெல்லாம் தெரிஞ்சுது. அதை வச்சு நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா வருத்தப்பட்டாங்க. போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாதனால வேணான்ட்டாங்க. இருந்தாலும் நான் ஃபேமிலி ட்ரீலஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இவரோட இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம். ஒரு நாள் நம்ம போகலாம். இது மாதிரி நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வண்டி ஓட்டும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். கடவுள் என்னோட கூட இருந்தார். அதுக்கு முந்தின வாரம் கடவுளோட ஃபேஸில் ஏஞ்சல்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியே இருந்தது. அந்த அமெரிக்கன் ஆன்ட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க பியானோ கிளாஸ். ஏஞ்சல் தான் கற்றுக் கொடுத்த மாதிரி அது கடவுளோட அவங்க ஃபேஸ் அவங்களோட மத்தியில் தெரிஞ்சுது எனக்கு. சேவைனா அதை வச்சு தான் அவங்கள நான் திங்க் பண்ணேன். இந்த வாரம் அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் நம்மளை அதில் என்ன கற்றுக்கணுன்னா, அந்த ராகத்தினுடைய தாளம் என்ன டைமில் கரெக்டாக நம்ம கீபோர்டில் பியானத்தோட இந்த கார்டை கரெக்டாக பிடிக்கிறது, அந்த டைமிங், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். இதை நான் தெரிஞ்சுக்கிறேன்னா ஈஸியாக வாசிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஓகே, கான்செப்ட்ஸ் புக்ஸ் படிப்போம். இயல் 22 டெய் ஸ்டோரி. பாஷாம் வட்டியும் காப்பாற்றினார்கள். வட்டியும் ஜெப்ஸ்ப்ரி காட்ஸ் பேக். முடியாத முயல்வதே சுவரசியமான ஒரு விஷயம். ஒரு முறை வாலட் ட்ரின் டீஸ்டீன் கூறினார். அவ்வளோதான். தாம் வாழ்ந்த காலத்திலே மிகச்சிறந்த இரட்டை நிரூபணம் செய்தார். ஆப்பிள் மற்றும் பிக்சார். அதுதான் இந்த ஒரு புக்கு முடிஞ்சது. அடுத்த புக்கு W. பணைய கைதிகள் பற்றி வெனிஸ் அறிக்கை. 1980ஆம் ஆண்டு வெனிஸில் நடந்த கூட்டத்தின் போது 7 உச்சி மாநாடு நாடுகளின் பெரும்பாலும் G7 என்று குறிப்பிடப்படும் அரசு மற்றும் அரசாங்கத்து தலைவர்களால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை ஈரான் பணைய கைதிகள் நிலைமை
குறித்து கடுமையான கவலையை வெளிப்படுத்துவதும் மட்டுமல்லாமல் சமீபத்தில் முடிக்கப்பட்ட பணைக்கைதிகளை எடுத்துக்கொள்வதற்கும் எதிரான மாநாட்டு அங்கீகரிக்கும் நாடுகள் அழைப்பு விடுவித்தது. இதுதான் ஒரு லைன் படிக்கலாம்னு பார்த்தா ஒரு ஃபேராகவே வந்துருச்சு. அப்புறம் சில கடைசியில் இந்த மாநாட்டின் கீழ் கையொப்பமிட்ட நாடுகள் ஒரு ராஜதந்திர முகவரி நபர் சுதந்திரம் அல்லது கண்ணியம் மீதான தாக்குதல்களை தடுக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும். இருப்பினும் இந்த பாதுகாக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வன்முறை சவால்கள் நிகழவும் தடுக்க தனித்தன்மையாகவே அல்லது கூட்டமாகவே செயல்பட மாநிலங்களின் தரப்பில் நிலையான விழிப்புணர்வுகளை அளிக்க அவசியத்தை இது விவரிக்கவில்லை. முடிஞ்சது 2 புக் முடிச்சிட்டேன். கடைசி லைன்ஸு. அப்புறம் எங்கள் மாமாட்ட நான் சொன்னேன், அந்த ஊருக்கு நான் வரணும், என்னோடய காரை அந்த இடத்துல தான் நான் பார்க் பண்ணணும். என்னோடய ஆசைலாம் டெம்பிளே எனக்கு கட்டப்படும். ஆனால் அது எங்கள் அப்பாவுடைய லேண்டு, எங்கள் நாகராஜ் தாத்தா கொடுத்தது. இதுக்கு பதிலானா இங்கே எங்களுக்கு ஏதோ குவார்ட்டர்ஸ் இருந்தால் அந்த குவார்ட்டர்ஸ் எங்கள் தாத்தா வாங்கிக்கிட்டனால அந்த லேண்டு எங்களுக்கு எங்கள் அப்பா தாத்தா எழுதி கொடுத்தாருன்றத சொன்னார். எங்கள் அப்பாவுக்கு நாகராஜ் தாத்தா அந்த லேண்டில் என்னை பொறுத்த மட்டும் அது என் லேண்டாக இருந்தால் நான் சர்ச்சை கட்டலாம். அது என்னோடய லேண்டு இல்லை, எங்கள் அப்பா அது. ஆனால் அந்த லேண்டில் என் காரை நிப்பாட்டணும், விவசாயம் செய்யணும். எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு சண்டே சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லாட்டர்-டே செயின்ட்ஸ் சைதாப்பேட்டை சர்ச்சை பிரான்ச்சை அட்டன் பண்ணணும். முடிஞ்ச இதில் அதுலேருந்து வர லாபத்தை எடுத்து சபையை கட்டப்படணும். பிரான்ச்சஸ் நிறையா உருவாகணும். அமெரிக்கன் கண்ட்ரிக்கு இந்தியன் மணி உடைய ஒரு பணமே கிடையாது. ஆனாலும் மணின்றது ஒன்று எடுத்திங்கன்னா அதெல்லாம் அந்தந்த கவர்மெண்ட்டோடைய இதில் வரும். நேர்மைன்னு எடுத்திங்கன்னா அது கடவுளோட இது. நம்ம கடவுளுக்கு சேவை செய்யணும்னு திங்க் பண்ணாலே போதும், அது கடவுள் அங்கீகரிப்பார். அநேக மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் சொல்கிறாரு, தெரியக்கூடாதுன்னு சொல்ல. அதே மாதிரி ஒரு லீடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோசே தன் மக்களை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம கடவுள்கிட்ட பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உலக மக்கள் அனைவர்களுக்கோசமும் பரிந்து பேசி தான் உயிரை கொடுத்து இதை காட்டிலும் பிதா தான் குமாரை கூட பார்க்காம மக்களுக்கு பலி கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், வச்சார் பிதா இயேசு கிறிஸ்துவை. இப்படி இந்த உலக தோற்றத்துக்கு முன்னவே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்மளை இன்னமும் இந்த ஒரு நொடி கூட விட்டு கொடுக்காம நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு கடவுள். நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும், போற்றணும், துதிக்கணும், பாடணும். அனுதினமும் ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் நன்றி சொல்லணும். நம்மளை விட்டு கொடுக்கலன்றத போகிற அந்த நேரத்தை வச்சு நம்ம அவருக்கு நன்றி சொல்லலாம். அதுதான் ஆன்சர். முடிவு ஒன்று தான், மெய்யான தேவன் ஒருவர் தான். அவரை புரிஞ்சு நம்ம ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஆராதனை செய்யணும், அவருக்கு நன்றி சொல்லணும். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.